வணக்கம், நான் உங்கள் டிஎஃப். டிஜிட்டல் லாஜிக்கில் இருக்கிற எம்சிக்யூஸ் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் தட் கம்ஸ் ஃபார் நெட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ. ஓகே, அதில் ஹேண்ட் பிக் பண்ணி ஒரு 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், தி ஆக்டல் ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி நம்பர் 1011101011 இஸ். ஓகே, ஸோ நம்பர் சிஸ்டம் இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எனி நம்பர் சிஸ்டம் டு த பேஸ் 8 தான் வந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். அது வந்து வேல்யூ 0 to 7 எடுக்கும். ஓகேங்களா, ஆக்டல் நம்பர் சிஸ்டம் வந்து 0 to 7 எடுக்கும். அதோட பேஸ் அல்லது ரேடிக்ஸ் வந்து 8ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பைனரி, இது வந்து 0s and 1ஸில் இருக்கிறது வந்து பைனரி நம்பர். அதில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 0 and 1, அதோட பேஸ் 2. ஓகேங்களா, பிகாஸ் 2 நம்பர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பேஸ் 2 இருக்கிற நம்பரு வந்து பேஸ் 8 நம்பராக மாற்றணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பேஸ் 8, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி எது வரணும்னு. ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பைனரி டு ஆக்டல் நம்ம பண்ணோம் இங்கே. ஓகே, ஸோ பைனரி டு ஆக்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இருக்கிற பைனரி நம்பரை வந்து பேர் ஆஃப் 3 பிட்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நீங்கள் எப்போ ஸ்ப்ளிட் பண்ணிங்கனாலும் ரைட் மோஸ்ட் சைட்லேருந்து நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஓகே, அதை ரைட் மோஸ்ட் சைட்லேருந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணும். இப்போ இதான் நம்பர்னால் 3 நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 3 011, அடுத்தது 3 101, அடுத்தது 011, கடைசியாக இது வந்து 1. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து 3 பிட் பேரா எடுக்கணும். ஓகேங்களா, 3 பிட் பேரா எடுக்கணும். ஃபஸ்ட்டு 3 பிட், செகண்ட் 3 பிட், அடுத்த 3 பிட், அண்ட் ஃபைனல் வந்து ரிமைனிங் இருக்கிற ஒரு பிட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம 001 நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற சிங்கிள் 1 வந்து 001 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 3 பிட் பேர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 3 பிட் பேரை நம்ம முதல்ல வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். நான் ரிப்பீட் பண்ணுறேன், இருக்கிற பைனரியை வந்து 3 பிட் பேராக வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு அதை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஒன்று ஒன்றா பண்ணலாம். 1ஓட ஈக்குவலன்ட் டெசிமல் வந்து 1 ஃபஸ்ட்டு. ஓகே, செகண்ட் 011 எடுத்துக்கோங்க. 01ஓட ஈக்குவலன்ட் டெசிமல் இஸ் 3. அடுத்தது 101 எடுத்துக்கோங்க. 101ஓட ஈக்குவலன்ட் டெசிமல் இஸ் 5. அண்ட் ஃபைனலி 011, அதோட டெசிமல் வந்து 3. ஓகே, ஜென்ரலாக வந்து ஒரு பைனரியை வந்து டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா 8421 கோடிங் வரணும். ஓகேங்களா, 8421, இதில் 3 பேர்ஸ் இருக்கிறனால 421. ஓகேங்களா, ஜஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் 011 எப்படி 3 ஆகிடுச்சுன்னா, இந்த யூனிட் டிஜிட் இப்போ பார்த்தீங்கன்னா இது 011 எடுத்துட்டிங்கன்னா பிளேஸ் வேல்யூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 1 வந்து 0th யூனிட்டி பிளேஸில் இருக்குது. யூனிட் பிளேஸில் இருக்குது, 0th லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை 0 யூனிட்டி லொக்கேஷனில் இருக்குது. இது 10s இருக்குது, இது 100s இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து 1 2 4 அப்படின்ற வேல்யூ இமேஜினரியாக நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ எங்கே 1 இருக்கோ அந்த வேல்யூ நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நான் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த 3 டிஜிட் பைனரியை அவங்க எடுத்துகிட்டு அந்த 3 டிஜிட்டுக்கு மேலே ஃப்ரம் யூனிட் பிளேஸ்லேருந்து, எப்போ யூனிட் பிளேஸு ரைட் மோஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் எழுதுறதுல, ஸோ ரைட் மோஸ்ட் யூனிட் பொசிஷனில் 1 வேல்யூ, அதுக்கு முன்னாடி 2 வேல்யூ, அதுக்கு முன்னாடி 4 வேல்யூ நீங்கள் இமேஜினாக எடுத்துக்கணும். ஸோ இப்போது எது 0 இருக்கோ அது தவிர 1 இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அந்த வேல்யூவை நீங்கள் சம் பண்ணிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே என்ன இருக்குன்னா 1 இருக்குது வேல்யூ. ஸோ 1 ப்ளஸ் இந்த 1க்கு மேலே 2 இருக்குது, 1 + 3 = 3. ஸோ அப்படி தான் இந்த 3 வேல்யூ வந்தது. இது ஜென்ரல் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஈவன் தான் நான் ஜஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. அதேமாதிரி இந்த 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதேமாதிரி 4 2 1 அந்த வேல்யூ எடுத்திங்கன்னா 4 வந்து 1 இருக்குது, 1 இருக்குது, இந்த 1ல் 0 இருக்குது. ஸோ 4 + 1 = 5. சிமிலர்லி 3 எடுத்திங்கன்னா ஓகே, அது சேம் திங் ரிப்பீட் ஆகுது. ஸோ 1க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1 மட்டும் தான் இருக்கும். 2 4க்கு வந்து வேல்யூ இருக்காது, 0 தான் இது முன்னாடி. ஸோ அதோட வேல்யூ 1 வருது. ஓகேங்களா, ஸோ இது பேர் ஆக்சுவலாக 8421 கோடிங் சொல்லலாம் எக்ஸாக்ட் டெசிமலுக்கு. ஆக்டலுக்கு வந்து ஜஸ்ட் 421, ஏன்னா நீங்கள் வந்து 3 பிட் பேர்ஸ் மட்டும் தான் இதில் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூ 1353. ஓகேங்களா, ஸோ அது அப்படியே நம்ம வந்து ஆக்டல் நம்பரை எழுதிட வேண்டியதான், அதான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஆன்சர் இஸ் 1353. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து அவங்க ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க 1353, அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே பைனரி நம்பர் நீங்கள் வந்து ஹெக்ஸாடெசிமலில் கன்வெர்ட் பண்ணோன்னா எப்படி நீங்கள் வந்து 3 பிட் பேர்ஸாக எடுத்துக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் 4 பிட் பேராக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்
இது ஒரு பேர் 4 பிட், இது ஒரு 4 பிட், இந்த ரெண்டுத்தையும் வந்து ஒரு 4 பிட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1011 ஒரு பிட்டு, அதேமாரி 1110 ஒன்று, அப்புறம் வந்து 101 அப்படி ஒன்று ஃபைனலாக எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு இது 4 வந்து நான் இப்போ 421 கோடிங் சொன்ன மாதிரி 8421 கோடிங்கை வச்சுட்டு அதோட ஈக்குவலண்ட் வேல்யூ நீங்கள் போடணும். ஈக்குவலண்ட் எந்த வேல்யூனா ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூன்னு சொல்லும்போது 0 1 2 3 4 5 6 7 8 9க்கு அப்புறம் ABCDEF வரைக்கும் வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனி நம்பர் டு பைனரி டு எனி ஈக்குவலண்ட் இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஆக்டல் பண்ணுறது இப்போ இந்த கொஸ்டின் வழியாக பார்த்தோம். இதுவே இந்த ஹெக்ஸாடெசிமல் சொல்லும்போது 3 பிட்ஸ் எடுக்கிறது பதிலாக 4 பிட்ஸை வச்சுட்டு நீங்கள் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். த அவுட்புட் ஆஃப் Y முதல்ல பார்த்தது நம்ம டிஜிட்டல் நம்பர் கன்வர்ஷனில் பேஸ் ரேடிக்ஸ் கன்வர்ஷன். இப்போ பார்க்குறது வந்து லாஜிக் சர்க்கியூட்டு. ஸோ அவுட்புட் ஆஃப் Y in the given circuit is 1 0 or X or X. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா இந்த டயக்ராம் வந்து என்னென்னா வந்து இந்த கேட் இது வந்து லாஜிக் கேட்டுன்னு சொல்லுவோம். லாஜிக் கேட்ஸ்னால் ஜென்ரலி வந்து இட் வில் டேக் ஒன்லி பூலியன் ஆர் லாஜிக் வேல்யூஸ் ஆஃப் 1 and 0. அதுக்கப்புறம் அதோட லாஜிக் படி அது வந்து அதோட அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பர்டிகுலர் கேட் இதில் இங்கே 3 கேட்ஸ் இருக்குது, 3 சிமிலரான கேட்டு. இந்த கேட் பேர் வந்து எக்ஸ்ஆர், இன்னொரு பேர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நிறைய கேட்ஸ் இருக்கும். ஆர் கேட், AND கேட், நாட் கேட், NAND கேட், NOR கேட் இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு பிக் பேக்ரவுண்ட் இதில் இருக்கும். பட் ஃபார் நவ் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது பேர் வந்து ஒரு எக்ஸ்ஆர் கேட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ஆர் கேட்ஸ் வந்து என்ன லாஜிக்னா எல்லா லாஜிக் கேட்ஸ்க்கும் வந்து ஒரு லாஜிக் டயக்ராம் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நான் சொன்ன மாதிரி 0 1 இன்புட் வச்சுன்னா ஒரு அவுட்புட் கொடுக்கும். 0 0ன்னு இன்புட் வாங்கிச்சுன்னா ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதாவது அவுட்புட்னா எதிர் வந்து 0 இருக்கலாம் இல்லை 1 இருக்கலாம். ஓகேங்களா? பூலியன் அவுட்புட் தான். ஸோ பைனரியில் சொல்லணும்னா 0 and 1ன்னு சொல்லலாம். பூலியன் அவுட்புட்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 அவுட்புட் கொடுக்கலாம். வேல்யூ 0 or 1 எடுத்துக்கிட்டு 1 கொடுக்கலாம், இல்லை 0 கொடுக்கலாம். எல்லாம் ஜென்ரலாக சொல்கிறேன். இல்லை 0 0 எடுத்துகிட்டு 0 1 கொடுக்கலாம், 0 1 1 1 அப்படி வச்சுட்டு இன்புட் கொடுக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த சர்க்கியூட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ஆர் கேட். ஓகேங்களா? எக்ஸ்ஆர் கேட் பொறுத்த வரைக்கும் ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியணும். ட்ரூத் டேபிள்னு சொல்லும்போது இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல 0 0 0 1 1 0 1 1 இந்த வேல்யூவுக்கு என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குதுன்றது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? ஸோ ட்ரூத் டேபிள் சொல்லும்போது எக்ஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் 0 0 இன்புட் வாங்கிச்சுன்னா 0 கொடுக்கும், 1 1 இன்புட் வாங்கிச்சுன்னா 1 கொடுக்கும். அதேமாரி 0 1 அல்லது 1 0 அவுட்புட் இன்புட் வாங்கிச்சுன்னா 1 கொடுக்கும். ஓகேங்களா? சிமிலர் இன்புட் இருந்துச்சுன்னா அது வேல்யூ எப்போவுமே 0 தான் இருக்கும். டிஸ்சிமிலர் இன்புட்னா அதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இங்கே வந்து 0 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 0 வேல்யூ வந்து இங்கே ஃபீட் ஆகும். ஸோ 0 வேறு ஃபீட் ஆச்சுன்னா சிமிலர் இன்புட் தான். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு 0 ஃபார்ம் ஆகும். திருப்பி இந்த 0 வந்து இதுக்கு இன்புட்டாக ஃபீட் ஆகுது. ஸோ திருப்பி இங்கே 0 ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவுட்புட் வந்து 0 வருது. இதோட ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா 0 திருப்பி இதுலேயும் வருது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் உங்களுக்கு 0 தான் வருது, இங்கேயும் 0 தான் வருது, இங்கேயும் 0 தான் வருது. ஓகேங்களா? இந்த 0 எப்படி வந்து நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அதே இன்புட் தான் வந்து இங்கேயும் போகுது. ஸோ அதே இன்புட் தான் வந்து இங்கேயும் வருது, சேம் இன்புட் தான் இங்கேயும் வருது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு 0 0 இன்புட் வரனால ஃபைனலில் ஒய்யோட வேல்யூ வந்து 0 தான் வரும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வெறுமே ஒரே ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்ஆர் கேட்டுக்கு மட்டும் இருக்குதுன்னா எப்போவுமே வந்து 0 தான் இருக்கும். அதே எக்ஸோட வேல்யூ இங்கே 1 இருந்துச்சுன்னா கூட அவுட்புட் 0 தான். ஏன்னா வந்து சிமிலர் இன்புட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து அது 0 வேல்யூ தான் கொடுக்கும். எதுக்குன்னா எக்ஸ்ஆர் டிஜிட்டல் சர்க்கியூட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இது சொல்லியிருக்க மாதிரி gives the output 1 when both inputs are different. இப்போ 1 வரும்னா when inputs are different எல்லாம் வந்து output is always 0. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் B is right. Next question, the hexadecimal equivalent for the octal number 2357 is 2EE 2FF 4EF 4FE. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லும்போது பேஸ் 16, ஹெக்ஸாடெசிமல் சொல்லும்போது பேஸ் 16. ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் எல்லாமே வந்து பேஸ் 16 இல்லது. பட் இது வந்து ஆக்டல் நம்பர் பேஸ் 8. ஸோ இது வந்து ஜென்ரலாக அதே நம்பர் கன்வர்ஷன் தான். ஆனால் இதில் வந்து ஃப்ரம் அண்ட் டு பைனரி கிடையாது, இது ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். ஓகேங்களா? ஸோ இன்டர்மீடியேட் நீங்கள் வந்து யூ நீட் டு மேக் அன் இன்டர்மீடியரி
ட்ரான்ஸ்லேஷன் டு பைனரி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்டல் கன்வர்ஷன் பண்ண முடியும். ஸோ ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆக்டல் நம்பர் 2357 எடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ஆக்டல் நம்பர், அதாவது 2357ஓட 2357 வந்து பேஸ் 8. ஓகே, இதை வந்து நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது 2ஓட பைனரி வேல்யூ நான் அது சொன்னேன் 421 கோடிங்கில் பண்ணிங்கன்னா 010 வரும். 3க்கு வந்து 011, 5க்கு வந்து 101, 7க்கு வந்து 111 வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆக்டல் நம்பர் டு பைனரி வரும். ஸோ இப்போ இந்த கிடைச்ச வேல்யூ வந்து பேஸ் 2 வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு பேஸ் 2. ஓகேங்களா? இது வந்து பேஸ் 8. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்பர் இருக்குல்ல, அது குரூப் பண்ணிவிட்டு இப்போ 3 நீங்கள் டிவைட் பண்ணியிருக்கீங்கள. ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்கன்னா, ஏன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணது வந்து ஆக்டல் நம்பர். ஸோ ஆக்டலுக்கு எப்போ ஈச் அண்ட் எவ்ரி டிஜிட்டை வந்து நீங்கள் வந்து பைனரியில் 3 பிட் பேராக நீங்கள் பிரிச்சுருக்கீங்க. சின்ஸ் நீங்கள் ஹெக்ஸாடெசிமலில் கன்வெர்ட் பண்ணுறதுனால இதே நம்பரை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு 3க்கு பதிலாக 4 டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் வந்து 0100, அப்புறம் 1110, அடுத்த நம்பர் வந்து 1110, அடுத்த வந்து 1111. இதுதான் இந்த நம்பர். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேலே இருக்கிற 3 பிட் 4 பேரை வந்து 4 பிட் 3 பேராக மாற்றிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த பைனரி ஈக்குவலண்ட்டை வந்து நம்ம இப்போது ஹெக்ஸாவாக மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ 0100க்கு வந்து வேல்யூ 4, 1110க்கு வந்து E, அண்ட் 1111க்கு F. ஸோ இதை நம்ம எழுதுகிறோம் அப்படியே 4EF. அதுதான் வந்து இதோட ஹெக்ஸா ஈக்குவலண்ட். ஆன்சர் இஸ் C. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்வெர்ட் த ஆக்டல் நம்பர் 0.4051 into decimal. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் கேட்ட அதே கொஸ்டின் மாதிரி தான் இருக்குன்னு. பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இது வந்து டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பருக்கு நீங்கள் வந்து நெகட்டிவ் பவர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த நம்பர் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் பாசிட்டிவ் நம்பர்னால் நீங்கள் வந்து இன்டூ பாசிட்டிவ் பவர்ஸில் போடுவீங்க. டெசிமல் நம்பர்னால ஜஸ்ட் ஐ தாட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெல் யூ. அதனால தான் அது கேட்டிருக்காங்க நெட்டில் கூட. ஓகே, ஸோ எடுத்துக்கோங்க 4051. நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி 0th பொசிஷனுக்கு அப்புறம் இது வந்து -1th பொசிஷன் 4, -2th பொசிஷன், -3, -4th பொசிஷன். அது ரிமைண்ட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. ஸோ நீங்கள் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4051 நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது, சப்போஸ் இந்த கொஸ்டினில் 4051 இருக்குன்னா எப்படி நீங்கள் போட்டிங்கன்னா 1 into 8 power 0 + 5 into 8 power 1 + 0 into அது வேல்யூ இருக்காது +4 into 8 power 4 இப்படின்னு வரும். ஓகேங்களா? பட் இது எல்லாமே வந்து நெகட்டிவில் இருக்கிறனால ஆர் பாயிண்ட் தாண்டி இருக்கிறனால எல்லாமே வந்து நெகட்டிவ் பவர்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ 4 into 8 power -1, ஏன்னா 0th பொசிஷனில் கூட இல்லை, அது வந்து நெகட்டிவ் பொசிஷனில் இருக்குது, +0 into 8 power -2 +5 into 8 power -3 +1 into 8 power -4. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஸோ உங்களுக்கு அரித்மெட்டிக் சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, சாரி அல்ஜிப்ரா எப்படி இந்த நெகட்டிவ் பவர்ஸை கால்குலேட் பண்ணுறது டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ரெசிப்ரோக்கல் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 into 8 power -1னா எப்படி எழுதணும்னா 4/8 power 1, அவ்வளோதான் 8. ஸோ இது வந்து ஒன்றும் வராது, இது வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 5 into 8 power -3னா 5/8³ +1/8 to the power 4. அப்படி போட்டிங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆக்டல் நம்பரை நீங்கள் டெசிமல் ஈக்குவலன்ட், டெசிமல்னு சொல்லும்போது நம்பரோட ரேடிக்ஸு 10 வரும், ஆக்டல்னால் நம்பரோட பேஸ் 8 வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்து டிஜிட்டல் லாஜிக்கில் வரனாலும் இது வந்து அந்த சர்க்கியூட் லாஜிக்கல் சர்க்கியூட் சிஸ்டம்ஸ்ன்ற ஒரு டாப்பிக்கில் வந்து நெட்டில் கேட்குறாங்க. ஸோ ஐ தாட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். இது ஈஸிலையும் கேட்டிருந்தாங்க, பட் இது சிஎஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை கொண்டு வந்தேன் இந்த இடத்துல. ஓகே, the period of a signal is 10 milliseconds. What is the frequency in hertz? Okay, 10, 100, 1000 and 10,000. Okay, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1/time period. ஓகே, டைம் ஸ்லைஸ் ஆஃப் டைம் பீரியடோட ரெசிப்ரோக்கல் தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 10 milliseconds கொடுத்துருக்காங்க பீரியடு. ஸோ வந்து 1/10 millisecond போடலாம். ஸோ 1/10 millisecond சொல்லும், மில்லியோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10 to the power of -3. ஓகேங்களா? ஓகே, ஸோ 1/10 into 10 power -3. ஸோ போட்டிங்கன்னா 1 into
10 to the power minus 2 வரும். ஏன்னா 10 வந்து 10 power minus 1 to minus 3 வரும்போது 10 to the power minus 2 வரும். 10 நீங்கள் வந்து நியூமரேட்டரில் கொண்டு வந்து 100 வந்துடும். ஓகேங்களா? ஸோ டைம் பீரியட் வந்து வேல்யூ 100. ஆப்ஷன் இஸ் பி. ஃபார்முலா ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு நினச்சிக்கோங்க, 1 by 10 milliseconds, 1 by power time period. Okay. Next, the octal number 326.4 is equivalent to என்ன வேல்யூ? ஓகேங்களா? ஸோ இது வந்து இருக்கிற ஆக்டல் நம்பருக்கு நீங்கள் பேஸ் 10 பேஸ் 16 நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? சொன்ன மாதிரி இது வந்து 326.4 வந்து ஆல்வேஸ் நம்பர் ஆக்டல்னு வந்துச்சுன்னா அது பேஸ் 8 வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து அவங்க டெசிமல்லையும் கேட்டிருக்காங்க, ஹெக்ஸா டெசிமல்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டெசிமல் வந்து ஜென்ரல் நம்பர் சிஸ்டம், நம்ம ஜென்ரல் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணுறது. 0 to 9 வர்றது. ஓகேங்களா? 9 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் 10 இருக்குது. ஹெக்ஸா டெசிமல்னு சொல்லும்போது பேஸ் 16, ரேடிக்ஸ் 16. பேஸு ரேடிக்ஸு எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். பேஸ் 16 வர்றது. ஏன்னா அதில் 16 நம்பர்ஸ் இருக்குது. என்னென்ன நம்பர்ஸ்னால் 0 to 9 நம்பர்ஸு, அப்புறம் ABCDEF. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 15 நம்பர்ஸ் இருக்குது, எக்ஸ்க்ளூடிங் 0. இன்க்ளூடிங் 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வந்துடும். ஸோ அது ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதனால பேஸ் 16 அது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பர் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ எதோட வேல்யூ ஈக்குவலண்ட்டாக வருது. ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து இருக்கிற ஆக்டெட் நம்பரை வந்து நீங்கள் வந்து ஈச் இண்டிவிஜுவல் டிஜிட்டை வந்து அதோட பிளேஸ் வேல்யூ வச்சுட்டு அதை பவராக போட்டு into 8 கொடுக்கணும். ஓகேங்களா? only then we can try to convert the octal to decimal. பேஸ் 8 வந்து பேஸ் 10 ஆக்கிறதுக்கு you need to multiply each and every place valued number to its value. அதான், வேறு எது கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துக்கோங்க. 3 into 8 to the power 2. இப்போ 4 எடுத்திங்கன்னா 4 வந்து -1 பொசிஷனில் இருக்குது, 6 வந்து 0th பொசிஷனில் இருக்குது, 2 வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, 3 வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 6 into 8 power 0 ப்ளஸ் 2 into 8 power 1 ப்ளஸ் 3 into 8 power 2 or 8 square. ஓகே. அதுக்கப்புறம் பாயிண்ட் கொடுக்குறாங்க, பிகாஸ் அதுக்கு டெசிமலுக்கு அப்புறம் தனி கணக்கு. ஓகேங்களா? 4 நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணாங்க, 8 to the power -1 டிவைடட் 4/8 வரும். உங்களுக்கு வேல்யூ வந்து 5 வரும். அதான் இங்கே போட்டோம் ஆல்ரெடி. மற்றது வந்து 214.5 வருது. ஓகே. ஸோ இதுதான் வந்து டெசிமல் ஈக்குவலன்ட் ஃபார் ஆக்டல். ஸோ எனி நம்பரை நீங்கள் வந்து ஆக்டல் டு டெசிமல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அது இன்ட்டு 8 to the power இடா பொசிஷனில் இருக்கும். 0th பொசிஷன் 8 power 0, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கணும் பிளேஸ் வேல்யூ. ஓகேங்களா? பிளேஸ் வேல்யூன்னு சொல்லும்போது எனி நம்பர் ரைட் சைடில் நீங்கள் எந்த வேல்யூவில் இருக்குது 0th பொசிஷனை இன்ட்டு 8 to the power that பொசிஷன் போடுறீங்க. ஓகேங்களா? தேர்ட் வந்து செகண்ட் பொசிஷன் இருக்கனால 8 power 2, 8 power 1, 8 power 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு டெசிமலோட வேல்யூ கிடைக்குது. ஹெக்ஸா டெசிமல் த சேம் ஸ்டோரி, முன்னாடி நம்ம பண்ணதே தான். ஒரு நம்பருக்கும் அதோட ஈக்குவலண்ட். ஓகே. ஈக்குவலண்ட் 4 பிட் நீங்கள் வந்து டெசிமலாக மாற்றிடுங்க. முதல்ல டெசிமலில் பைனரியாக மாற்றிடுங்க. அந்த பைனரியை ஆல்ரெடி இருக்கிறது வந்து உங்களுக்கு டெசிமல் ரெப்ரசன்டேஷன். அந்த டெசிமல் ரெப்ரசன்டேஷனை நீங்கள் வந்து பைனரியாக மாற்றிடுங்க. தட் இஸ் பேஸ் 2ஆக மாற்றிடுங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் 4 குரூப் பண்ணிவிட்டு அந்த 4 பிட் பைனரியை வந்து ஒரு பிட்டாக நீங்கள் வந்து ஹெக்ஸா டெசிமலில் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஹெக்ஸா டெசிமல் கன்வெர்ட் பண்ணணும் உங்களுக்கு D6.8 வரும். அதுதான் பேஸ் 16. ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இது கரெக்ட். இதில் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இது வந்து ஒரு லாஜிக் கேட்ஸ் டயக்ராம். டு பி எக்ஸாக்ட்லி அதில் யூஸ் பண்ண கேட் வந்து பார்த்தீங்கன்னா நார் கேட். ஓகேங்களா? ஸோ நார் கேட் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இது நார் கேட் வந்து இது வந்து 4 நார் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டு பி எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர் கேட்டு, இது வந்து நாட் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆறு, இது வந்து நாட். ஸோ உங்களுக்கு I'll just erase it. ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ நார் கேட். இது ஒரு நார் கேட், இது ஒரு நார் கேட், இது ஒரு நார் கேட், இது ஒரு நார் கேட். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. இதில் அவுட்புட் வந்து எஃப்ல இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி சர்க்யூட் பேர் தான் காம்பினேஷனல் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சீக்வென்ஷியல் சர்க்யூட், காம்பினேஷன் சர்க்யூட்ஸ் இருக்கும். எனி சர்க்யூட்ஸ் தட்ஸ் மேட் அப் ஆஃப் கேட்ஸ் வி கால் தம் as காம்பினேட்டரி சர்க்யூட். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 4 நார் கேட்டை வச்சுட்டு
எந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுது ஓகேங்களா, ஃபைனலாக எந்த லாஜிக் வருதுன்றது தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எக்ஸு ஒய்யை வந்து என்ன மாதிரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு போகுதுன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா அவுட்புட். ஓகே, நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டயக்ராமில். சப்போஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருக்குது, வேல்யூ ஆஃப் ஒய் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் இங்கே போகுது, ஒய் இங்கே போகுது. இந்த காம்பினேஷன் சர்க்கியூட்டில் போனீங்கன்னா வெறும் ஆர் கேட் இருக்குல்ல, வெறும் ஆர் கேட் பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ஆப்ரேஷன் பண்ணும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். சொல்கிறது புரியுதுங்களா? வெறும் ஆர் கேட் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணோம், அது வந்து உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ கொடுக்கும் ஓகேங்களா. பட் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஆருக்கு அப்புறம் ஒரு இது இருக்குது, இது வந்து ஆக்சுவலாக நாட் கேட். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் நீங்கள் போடுவீங்க நாட் கேட், அதுதான் வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆர் கேட் வந்து நீங்கள் இப்படி போடுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு நாட் கேட் இருக்குது, அதுதான் இது ஆக்சுவலாக நடக்குது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும், பட் இது வந்து என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் டேஷ் ஆகிடும். புரியுதுங்களா? அதாவது ஹோல் காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் டேஷ் தெரியுதுங்களா, இதுதான் எக்ஸ் ஒய் ப்ளஸ் த ஹோல் டேஷ். ஸோ இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ் இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ் இங்கேயும் போவோம் இன்புட்டாக, அதேமாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ் இன்புட் இங்கேயும் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ் மட்டும் போவோம், இங்கே வந்து ஒய் போவோம் ஓகேங்களா. ஸோ திருப்பியும் இதோட அதே ஆப்ரேஷன் தான் நார் ஆப்ரேஷன். பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ் த ஹோல் டேஷ். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ் வந்து முன்னாடி இருந்தது ஓகேங்களா. ஸோ ஒய் வந்து இங்கே இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ் த ஹோல் டேஷ். ஏன் இன்னொரு ஹோல் டேஷ்னால் இந்த ஹோல் டேஷ் காரணம் வந்து இந்த நாட் கேட் தான். சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸு வந்து இங்கே நிற்குது, இந்த எக்ஸு வந்து இந்த எக்ஸ்னால், ப்ளஸ்ஸு வந்து ஆப்வியஸ்லி ஆர்னால், அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ் வந்து இந்த இன்புட்டு கரெக்டுங்களா. இது அப்படியே எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ் ஏன் வருதுன்னா நாட்னால் ஓகே த ஹோல் டேஷ். ஸோ இந்த ரெண்டு இன்புட்டும் வந்து இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ இது பண்ணும்போது திருப்பி இதை வந்து ஆர் ஆப்ரேஷன் வரும்போது உங்களுக்கு இது பாருங்கள் ஒரு ஸ்மால் கரெக்ஷன், இது வந்து எக்ஸ்ஆர் கேட் கிடையாது, இது வந்து வெறும் ஆர் கேட் ஓகேங்களா. ஏன்னா இந்த இது இல்லை, இந்த ஒரு சர்க்கிள் இல்லாதனால இது ஜஸ்ட் அண்ட் ஆர் கேட் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர் கேட் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளஸ் தான் ஓகேங்களா. ஸோ இதோட இன்புட்டும் ப்ளஸ் இதோட இன்புட் என்ன ஆகும்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் டேஷ் எடுத்திங்கன்னா எக்ஸ் டேஷ் இன்ட்டு ஒய் டேஷ் ஆகிடும், எக்ஸ் டேஷ் டாட் ஒய் டேஷ் ஆர் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் டேஷ்னு வரும்போது நீங்கள் இது பண்ணிங்கன்னா எக்ஸ் டேஷ் கேன்சல் ஆகிடும், கடைசியாக வரப்போகிறது எக்ஸ் டேஷ் ஒய் மட்டும் வரும். அதேமாதிரி இதுலேயும் வந்து ஒய் டேஷ் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஒய் டேஷ் மட்டும் வரும் ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, எப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ் டேஷ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ், அதாவது ஜென்ரலாக சொல்லும்போது ஏபி டேஷ் ப்ளஸ் ஏ டேஷ் இப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் சொல்லும்போது இப்படி சொல்லுவோம், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன் சொல்லுவோம் ஓகே. அதாவது ப்ளஸ் போட்டு ப்ளஸுக்கு சுற்றி சர்க்கிள் போடுவோம். ஸோ அது ஒரு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன், ஆன்சர் இஸ் ஏ ஓகேங்களா. ஸோ அந்த ஓவரால் அவுட்புட் வந்து ஆன்சர் ஏ வரும் ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதான் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன், நான் போன கொஸ்டின் சொன்னது ஓகே. இனிமேல் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாஜிக் எக்ஸ்பிரஷன் இஸ் இன்கரெக்ட்? இது வந்து கரெக்ட் கிடையாது ஓகேங்களா. 1 XOR 0 ஈக்குவல் டு 1, 1 XOR 1 XOR 1 ஈக்குவல் டு 1, 1 XOR 1 XOR 0 ஈக்குவல் டு 1, 1 XOR 1 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் பண்ணி பார்க்குறது தான். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஏ எக்ஸ்ஆர் பியோட ஃபார்முலா வந்து ஏபி டேஷ் ப்ளஸ் பிஏ டேஷ். இப்போ 1 XOR 0ன்னு சொல்லும்போது ஏபி டேஷ், ஸோ 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 அந்த மாதிரி ஃபார்முலா வரும் ஓகேங்களா. பார்க்கலாம் நம்ம இந்த ஃபார்முலா எப்படி வச்சுக்கோங்க மைண்டில் ஓகே. சாரி, நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. தட் இஸ் எக்ஸ் ஆர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ஓகே. ஸோ 1 XOR 0 சொல்லும்போது 1 டேஷ் 0 ப்ளஸ் 1 0 டேஷ், அது போடும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து 1 வருது ஓகேங்களா. ஸோ செகண்ட் பாருங்கள், 1 XOR 1 XOR 1 இருக்கும்போது 1 XOR 1 எக்ஸ்கியூஸ் மீ 1 XOR 1 XOR 1. ஸோ பார்க்கும்போது 1 டேஷ் 1 ப்ளஸ் 1 1 டேஷ் ப்ளஸ் XOR 1,
அப்படி வரும்போது 1 1 டேஷ்னு வரும்போது 1 0 ப்ளஸ் 1 0 அப்படின்னு பார்க்கும்போது 0 + 0 0 ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் டிஜிட்டல் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம்னா சொல்லிடுறேன் திருப்பியும். 1 டேஷ்னா 0, 0 டேஷ்னா 1. ஓகேங்களா? ஸோ 1 டேஷ் 1 இருக்கும்போது 1 டேஷ் இன்ட்டு 1, 1 டேஷ் வந்து 0 ஆகிடும். ஸோ 0 × 1 = 0. ப்ளஸ் அதே மாதிரி 1 1 டேஷ்னு சொல்லும்போது 1 × 0, ஸோ தட் வில் பி அகெயின் 0. ஸோ 0 + 0 = 0. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து XOR 1ன்னு சொல்லும்போது XOR 1 போடுறீங்க. ஸோ திருப்பியும் அது வந்து 1 0 1 டேஷ் 0 அண்ட் 1 0 டேஷ் = 0 ஆகிடும். ப்ளஸ் 0 + 1 வரும்போது கடைசியாக வேல்யூ வந்து 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஆப்ஷன் டி கூட வந்து 1 XOR 1 பண்ணும்போது 1 டேஷ் 1 ப்ளஸ் 1 1 டேஷ் வரும். ஏன்னா ரெண்டுமே வேல்யூ 1 தானே. ஸோ பார்க்கும்போது அந்த வேல்யூ வந்து 0 வரும். பட் 3க்கு மட்டும் ஆப்ஷன்ஸ் 3க்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 1 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 1 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில். பட் இதில் வர்றது வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து இன்கரெக்ட். ஓகே, சிம்பிள் லாஜிக். இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் கரெக்டானது. ஆல்வேஸ் ரிமெம்பர் 1 டேஷ் 0ன்னு சொல்லும்போது 1 டேஷோட வேல்யூ வந்து 0, 0 டேஷ்னு சொல்லும்போது 1. ஓகேங்களா? அந்த லாஜிக்கை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். ஓகே, next ஒரு theory question. The IEEE 745 double precision format to represent float point numbers has a length of, okay, எத்தனை பிட்ஸ் இருக்குது? ஒரு IEEE ஸ்பெசிஃபிகேஷன் படி வந்து டபுள் ஃபார்மேட் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ்க்கு வந்து எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணலாம்? அது நம்ம ஜென்ரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது 64. அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்றது நான் சொல்கிறேன். அடுத்தது 64 பிட்ஸு சொன்ன மாதிரி அது வந்து 64 பிட்ஸ் ஓவர் டபுள் கைண்ட் ஆஃப் ஃப்ளோட் டேட்டா. ஓகேங்களா? அது வந்து 64 பிட்டில் பார்த்தீங்கன்னா 1 பிட் சைனுக்கு. ஓகேங்களா? ஒரு பிட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக ப்ளஸ்ஸாக மைனஸான்றது காட்டுறதுக்காக ஒரு பிட் இருக்குது. அப்புறம் 11 பிட் வந்து எக்ஸ்போனன்ட்னு சொல்லும்போது அந்த மெயின் வேல்யூக்காக. ஓகேங்களா? அதாவது பிஃபோர் த டெசிமல் பாயிண்ட் இருக்கிற சிக்னிஃபிகண்ட் வேல்யூக்காக 11 பிட்டு. அப்புறம் 52 பிட்ஸ் வந்து ஃப்ராக்ஷனுக்காக, அதாவது பியாண்ட் த டெசிமல் பாயிண்ட்டுக்காக 52 பிட். ஸோ 52 + 11 + 1 64. ஸோ அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் படி 64 பிட்டு வந்து ஒரு டபுள் ஃப்ளோட் பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபைட் பூலியன் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் கார்னா மேப் இஸ், கே மேப்பிங் சொல்லுவாங்க கார்னா மேப், விச் யூ கேன் சி ஃபார் த டவுன் ரைட் பாட்டமில் தெரியுது உங்களுக்கு. இதுதான் கார்னா மேப்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து அதோட காம்பினேஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க அலாங் ரோ அண்ட் காலம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே ஏபியோட பாசிபிள் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏபியை நீங்கள் வந்து A - B A - B AB AB டேஷ். அதே மாதிரி வந்து சிடியோட காம்பினேஷன்ஸ் வந்து C - D C - D CD அண்ட் CD டேஷ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க வேல்யூஸு 0 0 0 0 0 0 1 0 1 1. இதில் வந்து கார்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரோலையும் காலம்லேயும் அந்த டாப் டைட்டிலில் வந்து உங்களுக்கு வேரியபிள் இருக்கும், இல்லை வேரியபிள் லிஸ்ட் இருக்கலாம். அதுக்குள்ளார வந்து வேல்யூஸும் பூலியன் வேல்யூஸ் ட்ரூ ஃபால்ஸ் 0 1 இப்படி தான் இருக்கலாம். ஓகேங்களா? டிஜிட்டல் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இதை வந்து குரூப் பண்ணி ஆகணும். எங்கெங்கே 1 இருக்குது குரூப் பண்ணி ஆகணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்துக்கோங்களேன். ஏபி எடுத்திங்கன்னா ஏபிக்கு எல்லா வேல்யூவும் வந்து 1 இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு குரூப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். சொல்கிறது புரியுதா? ஸோ அடுத்த 1 எங்கே தெரியுது உங்களுக்கு? இன்னொரு 1 வந்து உங்களுக்கு இப்படி தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 1 தெரியுதா? ஓகே, இந்த டயக்ராம் கிளியர்னு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. குரூப்பிங் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப்பிங் பண்ணிங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு குரூப்பிங்கில் ஏபி பாருங்கள், எல்லாமே 1 1 1 1. ஸோ தட் இஸ் ஒன் குரூப். நெக்ஸ்ட்டு குரூப் பார்த்தீங்கன்னா ஏசி எடுத்துக்கலாம். ஏசி ஏன் வருதுன்னா நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அண்டர்லைன் பண்ணுறேன் உங்களுக்கு 1. ஓகே, நான் வேறு கலரில் அண்டர்லைன் பண்ணுறேன். ஓகே, இந்த 1 எடுத்துக்கோங்க, இந்த 1 எடுத்துக்கோங்க, இந்த 1 எடுத்துக்கோங்க, இந்த 1 எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 1 எப்போ ஆக்டிவாக இருக்குன்னா ஏவோட வேல்யூ ஏ இருக்கும் மட்டும்தான். தெரியுதுங்களா? ஏ வந்து ஏ டேஷ் ஆகும்போது அந்த வேல்யூ வந்து 0ஆக மாறுது. இந்த சேம் வே டியோட வேல்யூ சியோட வேல்யூ வந்து ஆக்டிவாக இருக்கும்போது மட்டும்தான், சி இருக்க மாட்டோம், சி டேஷ் இருக்கும்போது அது நடக்கலை. ஸோ இதோட வேல்யூ நீங்கள் ஏசின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து
ஏடியும் எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்களேன், இது 1 1 1 1. ஸோ இதுவும் ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம் நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஆக்டிவாக இருக்குது, அதேமாதிரி சியும் வந்து ஆக்டிவாக இருக்குது. சாரி, சியில் டி ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஏடி வந்து உங்களுக்கு வருது. அண்ட் ஃபைனலி பி ஆக்டிவாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் 2 நம்பர்ஸ் 1 1 வந்து பி ஆக்டிவாக இருக்கும்போது ப்ளஸ் சிடியும் ஆக்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூ ஆஃப் 1 வருது. ஸோ குரூப் பண்ணும்போது உங்களுக்கு ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏடி அண்ட் பிசிடி வருது. ஓகேங்களா? கிளியர்? ஸோ ஆன்சர் இஸ் B. Okay. A multiplexer with 4-bit input data, 4-bit data select input is called as dash multiplexer. So always multiplexer பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளெக்சர் பொறுத்த வரைக்கும் 2n இன்புட் எடுத்துகிட்டு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? இதான் மல்டிப்ளெக்ஸ் அண்ட் டிமல்டிப்ளெக்சர். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 இன்புட் இருக்குது பாருங்களேன். ஏபின்றது தான் இன்புட். ஓகேங்களா? ஏபிக்கு வந்து எத்தனை காம்பினேஷன் வரலான்னா சொன்ன மாதிரி ஏ டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் பி ஏபி டேஷ் ஏபி. ஓகேங்களா? 4 காம்பினேஷன் இருக்கலாம். ஸோ அது மேலே உங்களுக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா x0 x1 x2 x3. ஸோ 2 இன்புட் இருந்துச்சுன்னா 2/2, ஸோ 2 டேட்டா இருந்துச்சுன்னா 2/2 இன்புட் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி அவுட்புட் ஆல்வேஸ் மல்டிப்ளெக்சரில் 1 தான் இருக்கும். எத்தனை இன்புட் இருந்தாலும் 1000 இன்புட் இருந்தாலும் it is going to multiplex to a single output connection. ஸோ இது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி 2 டேட்டா இன்புட் இருக்கும்போது we call that 2/2 into 1 which is equal to 4x1 மல்டிப்ளெக்சர்னு சொல்லுவோம். ஆனால் அதோட டிமல்டிப்ளெக்சர் எப்படி வரும்னா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய டேட்டா இருந்தாலும் அதோட இன்புட் வந்து 1 தான் இருக்கும். நான் சொல்கிறது டிமல்டிப்ளெக்சருக்கு இன்புட் 1 தான் இருக்கும். கிராஸ் டைப் ஆஃப் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வரை உங்களுக்கு இன்புட் பவர் 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்புட் 2 இருக்குது. ஸோ 2/2 இஸ் கோயிங் டு கிவ் யூ 4. இதோட ரிவர்ஸ் வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ மல்டிப்ளெக்சர் எப்போவுமே வந்து 2 இன்புட் இருக்கும்போது 2/2 இன்புட் இருக்கலாம். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ 4:1 மல்டிப்ளெக்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். Let m equal to 313 base 4 and n equal to 322 base 4. Find the base 4 expansion of m plus n. ஓகே, ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இல்லை உங்களுக்கு புரியுதான்னு தெரில, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 வேல்யூஸ் இருக்குது, 313 322, 2 பேஸ் 4. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு கன்வெர்ட் டு பைனரி கன்வெர்ட் பண்ணும்போது முன்னாடி சொன்ன அதே லாஜிக் தான். என்ன பேஸில் இருக்கோ எவ்ரி நம்பர் இன்டூ தட் பர்டிகுலர் பிளேஸ் வேல்யூ, பேஸோட பிளேஸ் வேல்யூ, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் 313 எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 300க்கு இருக்கிறது வந்து 100th பொசிஷன். ஸோ வந்து 4 ஸ்கொயர் போடுறீங்க. 3 × 4 ஸ்கொயர் 1 × 4/1 ப்ளஸ் 3 × 4/0. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4/0 இஸ் எனி நம்பர் டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஆல்வேஸ் ரிமெம்பர், எனி நம்பர் டு த பவர் 0 வந்து வில் நாட் பி 0, இட் ஷுட் பி 1. இது சிம்பிள் அல்ஜிப்ரிக் திங் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 48 + 4 + 3. ஓகே, ஸோ எம்மோட வேல்யூ வந்து 55 வருது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ வேல்யூ ஆஃப் எம் இன் டெசிமல். பேஸ் 10 வேல்யூ வந்து 55 வருது. அதேமாதிரி என்னையும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். 3 × 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 4⁴ ப்ளஸ் 2 × 4⁴. ஸோ என்னோட வேல்யூ 58 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதை வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ணணும். கொஸ்டின். ஓகே, இது வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் mn கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் mn கண்டுபிடிக்கிறது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது ரிப்பீட்டட் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். நீங்கள் 113 55 × 58. ஓகே, இது 113 வந்திருக்கு. ஸோ 113 வந்து டெசிமல் ஈக்குவலண்ட். ஓகே, நான் ரிப்பீட் பண்ணுறேன். வேல்யூ ஆஃப் m இஸ் 35 in decimal and value of n is 55 in decimal and value of n is 58 in decimal. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது 113 to the base 10. ஸோ இந்த 113 to the base 10 நீங்கள் வந்து you have to convert it into base 4 again. ஸோ base 4 கன்வெர்ட் பண்ணும்போது ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவீங்கள்ல. 113
divided by 4 இந்த மாதிரி 113 divided by 4 அது பண்ணால் போதும். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா அது வந்து 28 டைம்ஸ் உங்களுக்கு போகுது. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் வந்து எழுதுறது கவனிங்க, இல்லை வேணாம் விட்டுருங்க. ஸோ 28 வந்து பேஸ் 4 திருப்பியும் நீங்கள் எடுக்கிறீங்க. 28 பேஸ் 4 எடுக்கும்போது உங்களுக்கு 4 7s are 28 வருது. ஓகேங்களா? அகெயின் 113 28 பண்ணும்போது உங்களுக்கு இதில் ரிமைண்டர் வருது. ரிமைண்டர் எவ்வளோ வருது? 1 வருது. ஸோ இது மாதிரி 0 வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து மாடுலோ ஆப்ரேட்டரும் பண்ணியிருக்கேன், டிவைடும் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? 1 28 7 ஓகே, இந்த திங்ஸ் நடக்குது. ஸோ இது ரிமைண்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 0 3 1 அதான் நீங்கள் இப்படி எடுப்பீங்கள்ல, 1 0 இங்கே பார்த்தீங்கன்னா 3 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட பேஸ் 4ஓட அவுட்புட். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து டெசிமலில் வந்து பைனரி ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 பண்ணுவீங்களா, அப்புறம் அது ரிமைண்டர் எடுத்துகிட்டு நீங்கள் பைனரி வேல்யூவாக நீங்கள் சார்ட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி வந்து இதில் வந்து சின்ஸ் யூ ஹேவ் டு கன்வெர்ட் தட் இன்டூ பேஸ் 4 ஆனால நீங்கள் 4 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. பேஸ் 2 டிவைட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் டிவைட் பை 2 பண்ணுவீங்க. இங்கே பேஸ் 4 கிடைக்கிறதுனால டிவைட் பை 4 பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? So final question, I hope it's final question. In sequential circuit shown below, the initial value of the output Q1 Q0 is 0 0. What are the next 4 values? So காட்டினது வந்து T flip flop உங்களுக்கு தெரியும், generally one kind of circuit which is used in digital circuits. ஸோ அதோட அவுட்புட் என்னவா வரும்? ஓகேங்களா? இதில் இனிஷியல் வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்க. T value of T is 1 they are given here. ஸோ அதே மாதிரி வந்து இனிஷியல் வேல்யூ ஆஃப் Q0 அண்ட் Q1 ஆர் 1 0. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்புட் 0 இருக்கும், ஒரு இன்புட் 1 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதே Tயோட வேல்யூ 1 இருக்கும், 0 இருக்கும் இனிஷியலாக. ஸோ எப்படி மாறும்ன்றது அப்புறம் பார்க்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூத் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 0 இருக்குது இன்புட். ஓகேங்களா? 0 0 இருக்கும்போது Qவோட நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வேல்யூ என்ன இருக்கும்னா Q0ஓட வேல்யூ 1 ஆகும். ஏன் இப்படி ஆகுது? பிகாஸ் 0 ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 1 வருது. கரெக்டுங்களா? தேர்டு. ஓகேங்களா? தேர்டில் பாருங்கள், தேர்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் 1, ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 இருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 1 ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Q1 பாருங்களேன். Q1 என்ன கிடைக்குது? Q1 will be getting ஆல்ரெடி இன்புட் 1 வருது அண்ட் இதோட வேல்யூ வந்து 0 வருது. ஸோ அகெயின் Q1ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 வருது. கீழே பாருங்கள். ஓகே, 1 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட் பாருங்கள். Q0வில் பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ வந்து 1 அகெயின், பட் இதில் இருக்கிற வேல்யூ 1 இருக்குது. ஓகே, 0 1 எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் பாருங்கள் 0 வருது. தட் இஸ் இந்த ட்ரூத் டேபிளில் 4th லைன் பாருங்கள். இன்புட் 1 இருக்குது, ப்ரெசன்ட் ஸ்டேட் 1 இருக்குது. Q கரெக்டாக? ப்ரெசன்ட் ஸ்டேட் வேல்யூ 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 0 ஆகுது. ஸோ அதனால தான் இதோட வேல்யூ வந்து 0 ஆகுது. புரியுதா? கிளியர்? ஆனால் Q1 பாருங்களேன், உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ 0 இருக்கும்போது ரெண்டு இதுவும் வந்து 1 1 ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து 0 1 1 வருது. ஸோ அது அடுத்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு 1 வருது. ஸோ சிமிலர்லி Q0 1 0 அடுத்தது வரும், அது வந்து 0 0 வரும். ஸோ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா Q0 Q1 பார்த்தீங்கன்னா 1 1 0 1 1 0 சாரி 1 1 1 0 0 1 அண்ட் 0 0 வரும் கடைசியாக. ஓகேவா? 1 1 1 0 0 1 அண்ட் 0 0 வரும். அதுதான் வந்து உங்களுக்கு அவுட்புட். தி ஆன்சர் இஸ் A. ஓகே, இந்த ட்ரூத் டேபிள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபைனல் கொஸ்டின் இந்த கேட்டில் கேட்டிருந்தாங்க. The maximum number of JK flip flops required to construct a synchronous counter with count sequence 0 0 1 1 2 2 3 3 0 0 is. ஓகே, JK flip flop இருக்குது. ஸோ அது இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கும்போது 2 JK ஃப்ளிப் ஃப்ளாப் தேவை உங்களுக்கு சிங்க்ரனஸ் கவுண்டர் பில்ட் பண்ணுறதுக்கு. சின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் வேல்யூஸ் எல்லாம் வர்றதுனால மோர் தென் 2 தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 3. இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வென்எவர் வி ஹேவ் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் 2 பிட்டை வந்து எப்போவுமே சஃபிஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் தேவைப்படும். ஸோ ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 3. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல்.
உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, வேறு எதாவது கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ஆன்சர் இட். See you in the next video. See you again. Bye.